ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதை ஒரு ½ செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா அடிகனமான ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு சுகர். இந்த சுகரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரிஞ்சிராமல் கலர் வந்து நல்லா தேன் கலரில் மாறணும். இப்போது கலர் மாறிடுச்சு. இப்போது அதில் சூடான தண்ணி 250 ml சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ நட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற பாதாம், அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, கருப்பு திராட்சை, அதுக்கப்புறம் நார்மல் திராட்சை, கொஞ்சமாக பிஸ்தா, அதுக்கப்புறம் டேட்ஸ், அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த சூட்லேயே இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா ஊறணும். இப்போது 1/2 கப் அளவுக்கு சுகர், அதில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் இதை சேர்த்து நல்லா சுகரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கேக் டின்னில் பட்டரை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு பட்டர் ஷீட்டை கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அது மேலேயும் பட்டரை நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரும். இதே மாதிரி ஓரங்கள்லேயும் பட்டர் ஷீட்டை கட் பண்ணி வச்சுக்கலாம். அது மேலேயும் பட்டரை அப்ளை பண்ணி விட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கேக் டின் வந்து தயாராக இருக்குது. அவ்வளோதான். இப்போது இதை ரெடி பண்ணி ஓரத்தில் வச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 2 முட்டையை நாம் உடைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் அரைச்ச சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் அந்த சுகர் வந்து நல்லா கரையும். கேக் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் 3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் முட்டை ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வராது. இப்போது 1 கப் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதை சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ணுங்கள். இல்லைன்னா மாவுலாம் தெரிச்சிடும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நாம் நட்ஸ் வந்து ஊற வச்சதை சேர்த்துக்கலாம். இதுதான் கேக்குக்கு கலர் வந்து நல்லா கொடுக்கும். இப்போது ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேக் மாவு வந்து கெட்டியாக தான் இருக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழத்தோட தோல் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கப்புறமா நாம் கேக் டின்னில் ஊற்றிடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கேக் டின்னில் ஊற்றிடலாம். ஒரு பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். இதை இன்னொரு கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்தளவு ஊற்றினாவே போதும். இப்போது ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸ் அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணிட்டு தான் நம்ம கேக்கை வந்து உள்ளே வைக்கணும். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது கேக்கை உள்ளே வச்சிடலாம். இதை ஒரு 45 மினிட்ஸ்க்கு நாம் டைம் செட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் ஒரு 45 மினிட்ஸ் வைக்கிறேன். இப்போது கேக் வந்து பாதி அளவு குக் ஆயிடுச்சு. இப்போது கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக கேக் வந்து தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. கலர் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதான், சூப்பரான கிறிஸ்மஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் ஒரு பிளேட்டில் ஆறுனதுக்கு அப்புறமா தான் நாம் திருப்பி போடணும். இப்போது கேக் வந்து லைட்டாக ஆறிடுச்சு. இப்போது கவுத்திடலாம். பாருங்கள் சூப்பராக ஃப்ளஃபியான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பட்டர் ஷீட்லாம் நாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது லைட்டாக சூடாக தான் இருக்குது. நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஆறுனதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் வந்து கூலாக விட்டுருங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இப்போது நான் கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குன்னு பாருங்கள். நான் அமுக்கி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.